மாடுப்பா, ஒரு சைக்கிள். என்னப்பா ஒரு என்னங்க ஆச்சு? என்னடா தூக்கி அடிச்சிருவானா? தூக்கி அடிச்சிடும் பாத்துக்க. ஆத்தாடி என்னங்க அது? ஐயோ அப்பா, ஆண்டிசாமி கோயில் மாடா? ஆத்தாடியே, பிடிச்ச தொட்டு பாரு, பிடிச்சு பாரு. இது யாரும் பிடிக்க மாட்டேன், நம்மால எப்படி அந்த தூக்கி அடிச்சு கருதரிக்கிற மாதிரி. பிடிச்சு பாரு, தொட்டு பாரு. அருமையான மாடு. சூப்பர். மாடு வெற்றி பெற்றது. ஒரு சைக்கிள். எப்படி இருந்தாலும் யாரும் பிடிக்க மாட்டாங்க. மாடு வெற்றி பெற்ற ஒரு சைக்கிள். தெரிக்க விடுறாப்புல. புழுதி பறக்க தமிழ்நாடு முதலமைச்சர் ஜல்லிக்கட்டை தெரிக்க விடுறாப்புல. புழுதி பறக்க தொட்டுப்பார், தெரிக்க விடுறார். முதலமைச்சர் திறந்த ஜல்லிக்கட்டை தெரிக்க விடுறார். முதலமைச்சர் சிறப்பா ஒரு சைக்கிள். இந்த மாட்டுக்கு முதலமைச்சர் சிறப்பா ஒரு சைக்கிள். சூப்பர், அருமையா வளர்த்திருக்கீங்க. ஓட்டி போங்கண்ணே. நசீர் பைன்ஸ் கிளப் சார்பாக மதுரை மாவட்டம் யூனியன் சேர்மன் வீர ராகவரா மாடுப்பா. விஆர் கோவி மாடு, என்எஃப்சி பல்பு குட்டை. பிடிச்சு பார், தொட்டு பார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் ஒரு சைக்கிள். திமுக மதுரை தெற்கு மாவட்ட துணை செயலாளர் பாலாஜி சார்பாக செக்கான் உரணி புளியங்குளம் கதிரவன் ஐயங்கர் பேக்கரி சித்தன் பா. பிடிச்சு பார், தொட்டு பார். அருமையான மாடு. ஐயோ அப்பா, என்னங்க இந்த போடு போடுது? தொட்டு பார். வீரரா காலன்னு பார்த்துடலாம். பிடிச்சு பார், தொட்டு பார். ஆகா, சூப்பர் மாடுங்க. மயிலக்கால அருமையான மாடு. பறக்க விடுது. முடிஞ்ச தொட்டு பாருன்னு கூப்பிடுது. பிடிச்சு பார். மாடு சூப்பர் மாடு. மாடு வெற்றி பெற்றதுப்பா. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் பேட்டை சிவா ஆகாஷ் மாடுப்பா. ஆனா மாட்டுக்காரங்க 3 பேருக்கு மேல தான் நோட் பண்ண மாட்டாங்க, வெளியில போயிருங்க. பிடிச்சு பார், தொட்டு பார், தொட்டு பார். வீரரா காலை மொத்தல மொட்டை. அருமையான வீரர், அருமையான காலை வீரர் வெற்றி பெற்ற. கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. அருமையான வீரர். அண்ணே மாட்டுக்கு என்னாச்சுன்னு பாருங்கண்ணே. அப்படியே கொஞ்சம் ஓட்டி போயிருங்கண்ணே. மாட்டுக்கு கொஞ்சம் வாங்கப்பா. அண்ணே ஒரு ஹஸ்பண்டரி வாங்க. அனிமல் ஹஸ்பண்டரி வாங்க. தயவு செய்து அனிமல் ஹஸ்பண்டரி வாங்க. மாட்டுக்கு கால் இதாயிருச்சு. அனிமல் ஹஸ்பண்டரி பிளீஸ் வாங்க. அனிமல் ஹஸ்பண்டரி வாகனம். மாடு அவுக்காதீங்கப்பா, மாடு அவுக்காதீங்க. அந்த மாட்டு கால் 2 கால் இதாயிருச்சு, அதனால கொஞ்சம் தயவுசெய்து கொஞ்சம் நிப்பாடுங்க. சார், அங்க கமிட்டியில் இருக்கவங்க பின்னாடி யாராலும் 2 பேர் இறக்கி விடுங்க. அனிமல் ஹஸ்பண்டரி ஜேடி எல்லாம் இருந்தாரு. உடனே அந்த வண்டியை வச்சு அந்த மாடை எடுக்க சொல்லுங்க சார். அந்த மாட்டு ஓனர் கூட தான் நிக்கிறாரு. ராகவா, பின்னாடி அனிமல் ஹஸ்பண்டரி சார் எமர்ஜென்சி எக்ஸிட் வழியா வாங்க சார். வந்துட்டாங்களா? வந்துருச்சு சார். சரி. பாரம்பரியமிக்க இந்த ஜல்லிக்கட்டு காலையிலிருந்து சிறப்பான முறையில் ஏற்பாடு பண்ணி சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பான முறையிலே ஜல்லிக்கட்டை துவக்கி வைத்து இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் பங்கேற்று விழாவை சிறப்பித்து சென்றிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு விழா கமிட்டி சிறப்பாக, ஊர் முக்கியஸ்தர் சிறப்பாக மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி. இந்த ஜல்லிக்கட்டு அரங்கம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. தமிழர்கள் கலாச்சாரம், பண்பாடு, பாரம்பரியம், இதில் மதுரைக்கென்று ஒரு தனி அடையாளம் உண்டு.
அந்த அடையாளத்தை உலகறிய செய்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நம்மளுடைய மதுரை மண்ணின் சார்பாகவும் உலக தமிழர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கால்நடை டீம் உள்ள வந்துட்டாங்க, ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. உடனடியா இங்கே மருத்துவ வசதியும் இருக்கு. காலில் சின்ன பிராக்சர், உடனடியா அந்த மருத்துவ வசதி உடனடியாக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு கால்நடை பராமரிப்பு துறைக்கு நன்றி. கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணுங்க சார். மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சிறப்பாக சிறந்த காளைக்கு ஒரு காரும், மாண்புமிகு தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி சார்பாக சிறந்த வீரருக்கு ஒரு காரும், சிறந்த காளைக்கு ஒரு பைக்கும், முதலமைச்சர் சார்பாக விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி சார்பாக சிறந்த வீரருக்கு ஒரு பைக்கும், தமிழ்நாடு அரசு சார்பாக 1 லட்சம் சிறந்த வீரருக்கும், சிறந்த காளைக்கு தலா 1 லட்சம், சிறந்த 2வது வீரருக்கு 1 லட்சம், சிறந்த 2வது காளைக்கு 50,000 என்று 3 பரிசுகள் 1 லட்சம் 75,000 50,000 என்று 3 பரிசுகளாக தர இருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு சார்பாக உலகத்திலேயே முதல் முறையாக ஜல்லிக்கட்டில் அரசு சார்பாக ஒரு ஊதியம் 1 லட்சம் 75,000 50,000 கொடுத்து இதுவே முதல் முறை வரலாற்றில் இடம் பிடித்திருக்கிறது. நம்மளுடைய பிரம்மாண்டமான இந்த ஜல்லிக்கட்டு, பாரம்பரியமான இந்த ஜல்லிக்கட்டு அகநானூறு புகநானூறு மட்டுமல்லாமல் கலித்தொகையிலே சங்ககால இலக்கியங்கள்லாம் எடுத்துரைத்து நம்மளுடைய சிந்து செம்மொழி நாகரிகங்களையும் எடுத்துரைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த விழாவையும் சிறப்பித்து சென்றிருக்கிறார். இந்த விழா அரங்கமும் உலகமும் போற்றக்கூடிய அளவிற்கு கலைஞர் நூற்றாண்டு ஏறுதல் அரங்கத்தில் பிரம்மாண்டமா நடந்துகிட்டு இருக்கு. பாரம்பரியம் கலாச்சாரம் பண்பாட்டு வண்ணமாக திகழக்கூடிய இந்த விழாவிற்கு இன்னும் சற்று நேரத்தில் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மீண்டும் வருகை தந்து பரிசு பொருட்களை அள்ளி இறக்க இருக்கிறார்கள். கார், பைக்கு 1 லட்சம், தமிழ்நாடு அரசு சார்பாக 75,000, திரும்ப தமிழ்நாடு அரசு சார்பா 50,000 என்ற 3 வீரருக்கும் 3 காளைக்கும் தர இருக்கிறார்கள். இந்த ஜல்லிக்கட்டு இன்னும் சற்று நேரத்தில் தொடர்ந்து நடைபெறும். ஆம்புலன்ஸ் வந்துருச்சு, அந்த மாடு சின்ன இன்ஜுரி ஆயிடுச்சு, உடனே ஏத்திட்டாங்க. உடனே இந்த விழா தொடங்கும். இந்த பத்திரிகை துறை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்களுக்கு நம்மளுடைய விழா கமிட்டியினர் கொஞ்சம் தண்ணி கொடுங்க சார். சார் ஒரு அன்பான வேண்டுகோள், பத்திரிகை துறை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்களுக்கு விழா கமிட்டியினர் கொஞ்சம் தண்ணி கொடுங்க சார் ப்ளீஸ். கொஞ்சம் தண்ணியை கொடுங்க சார், வேகமா ஃபாஸ்டா. ஊடகத்துறை நண்பர்களுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க சார். சார் ஒரு கார்லெஸ் மைக் ஒன்று கொண்டு சார், இங்கே ஸ்டேஜ் கார்லெஸ்.